ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா மிராய் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னது 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 இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த ஆபத்து ஒவ்வொரு நூலையும் நெருங்க போகுது. ஓ, இது சூப்பர் பவர் அது அந்த சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி. யார் இது? அதை தடுக்கிறதுக்கு முதல்ல நீ மிராயை அடைஞ்சே ஆகணும். மிராய்னா ஒரு ஊர் போல இருக்கு. ஏய், வேற லெவல். எல்லாம் கை மாத்துதான். ஹீரோவுக்கு சூப்பர் பவர் இருக்குமோ? நாளைக்கு என்கிட்ட உனக்கே தெரியாம நீ பல பேருக்கு உதவி பண்ணிருக்க. இப்ப உன்னை நம்புறவங்களுக்காக உதவி பண்ண. அங்க என்ன ஆச்சு? ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்குதோ? என் கடந்த காலம் நட்சத்திரம். ஓ, இவர்தான் இல்லனா? சூப்பர் பவர் இருக்கு. கெட்டாதது 9 நூல்களும் அவனுக்கு கிடைச்சிட்டா புனித கங்கையில ஓட போறது ரத்தம். நீ அடைய வேண்டிய முதல் இலக்கு. ஓ, இவர்தான் அந்த குழந்தையா? ஸ்ரீராமர் வாழ்ந்த திரேதாயுகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம். என்ன ராமாயணம்லாம் வருது? என்ன பார்க்காத உலகம் நான் செய்வேன்னு நம்புச்சேன். என் கூட இல்லாத என் தாயும் நம்பினா. ஓ, ஸ்ரேயா மேம் தான் அம்மாவை நடிச்சிருக்காங்களா? வேண்டியது நான் மட்டும்தான். ஏய், ரெண்டு பேருக்கு சூப்பர் பவர் இருக்கு உங்களுக்கு. இது ஏதோ புராண கதையை பேஸ் பண்ணி எடுத்த கதையை நினைக்கிறேன். ஏய், ஃபைட் வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கு. பயம் ரணசித்தம். இதுதான் சரித்திரம். இதுதான் வருங்காலம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதுதான் மிராய். இந்த ஆபத்துல இருந்து உலகம் தப்பிக்கணும்னா உன் சக்தியை மிஞ்சின ஒரு உதவி உனக்கு தேவை. ஏய், ராமர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வேற லெவல். ஏய், ராமர்லாம் வர மாட்டேங்குது. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. உண்மையிலே ட்ரெய்லர் வேற லெவல்ல தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இது வந்து மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு கதைன்னு நினைக்கிறேன். அதாவது ராமாயணத்தெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ராமாயணத்திலிருந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் கதை என்னன்னு கெஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கு. அதாவது காலங்காலமா இருக்கிறதுன்னு இருக்கேன். காலங்காலமா இருக்கிறது, அதாவது எப்படி சொல்றது, ராமாயண காலகட்டத்தை இதுல காட்டுறாங்க. ஸோ ராமாயண காலகட்டத்தில இருந்தே ஒரு 9 புத்தகங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 9 புக்ஸ் இருக்கு. ஸோ அந்த புக்ஸ் வந்து யார் கையில கிடைக்குதோ அவங்க என்ன வேணா பண்ணலாம். அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரம்மாஸ்திரா பார்த்திருப்பீங்க எல்லாருமே. பிரம்மாஸ்திரால அந்த அந்த இது வந்து உடஞ்சி 4 பங்கா காணாம போயிருக்கும் அந்த பிரம்மாஸ்திரம். அதை வந்து எல்லாத்தையும் எடுத்து கடைசியில வந்து ஒண்ணு சேர்ப்பாங்க. ஸோ அது மாதிரிதான் இதுவும். அது மாதிரி அந்த இடத்துல வந்து பாதுகாவலர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் ஹீரோவோட அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த இதை பாதுகாக்கிறது தான் வேலை. அது வந்து யார் கையிலையும் தப்பானவங்க கையில போயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய தான் வந்து அவங்க தொலைச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தையா இருக்கும்போது தொலைச்சிடுறாங்க. ஏன்னா வந்து டெய்லர் அங்கங்க குழந்தை தண்ணிக்குள்ள இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த குழந்தைய தண்ணியில தொலைச்சிடுறாங்க. அந்த குழந்தை தான் வளர்ந்து ஹீரோவா வந்து வேற எங்கேயோ வாழுது. ஏதோ சும்மா அடிதடி பண்ணிட்டு சும்மா ஜாலியான ஒரு கேரக்டரா ஹீரோ வளர்றாரு. அப்படி வளர்றப்பதான் ஹீரோயினை பாக்குறாரு. அப்படி ஹீரோயினை பாக்குறப்ப அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. அதையுமே பேச்சுவாக்குல சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பேச்சுவாக்குல சொல்லுவாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த ஹீரோயின் தான் சொல்றாங்க, இந்த மாதிரி அப்படி நீ இருக்கணும்னு நினைச்சேன்னா மிராய்க்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகேவா?
அதை கேட்டுட்டு அப்புறம் வந்து ஹீரோயினுக்கு வந்து அப்புறம் ஹெல்ப் பண்றாரு. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது, அதுல இருந்து ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் தான் ஹீரோயின் வந்து அவரை நம்பி அவர் வந்து நீ இந்த இடத்துக்கு போ, ஏன்னா வந்து நீ எங்களுக்கே அவ்வளவு ஹெல்ப் பண்ற, உன்னோட உதவி அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு. அந்த நேரத்துல வந்து வில்லனும் வந்து அந்த புக்கை கைப்பற்றுறதுல தீவிரமா நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? அவருக்கு என்னன்னா அவருக்கு வந்து முந்தைய ஜென்மம்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல இருந்தே அவர் இருக்கிறாரு. அப்ப இருந்து அந்த புக்கை தேடுறாரு. அப்ப ஏதோ ஒரு வகையில இறந்துட்டாரு, இல்லாட்டி இறந்துட்டாரு, இப்போ மறுஜென்மம் எடுத்துட்டு வந்து தேடுறாரு. அந்த மாதிரி இவங்களாவே ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னன்னா அவரும் தேடுறாரு, இவரும் அங்க போறாரு. இங்க போனோடனே இவருக்கும் தெரியுது இவங்கதான் அம்மா வந்து இங்கதான் இருக்காங்க, நம்ம சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டோம், அது வரைக்கும் அனாதையா இருக்கும்னு நினைச்சுட்டு இருந்தவர் அப்பதான் குடும்பம் அவரோட அம்மா வந்து கிடைக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மாவோட ஆசை என்னன்னா இந்த புத்தகத்தை காப்பாற்றணும். ஸோ அதுக்காக முயற்சி பண்றாரு. வில்லனும் வந்து தேடுறாரு. ஸோ அவரை தடுக்க ஒரு கிட்ட பெருசா சூப்பர் பவர் இருக்காது. ஸோ அவரை தடுக்கணும்னா ராமாயண காலகட்டத்தில் யூஸ் பண்ண ஒரு ஆயுதம் இவருக்கு வேணும். ஓகேவா? ராமாயணம் காலத்துல யூஸ் பண்ண ஒரு ஆயுதம் இவருக்கு இருந்தா தான் அவனை தடுக்க முடியும், வில்லனை தடுக்க முடியும். ஸோ அதை தேடி இவர் போறாரு, அதை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு இது காட்டுறாங்க. அதாவது ராமர் ஒரு 2 கையில இருந்து அந்த ஆயுதம் மாத்திக்கிற மாதிரி, அதாவது ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு அந்த ஆயுதத்தை கொடுத்துக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. ஒரு கை ராமர் கையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு கை வந்து ஒரு சாதாரண மனுஷனோட கை மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ராமர் கையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி ஹனுமன், இல்லாட்டி லக்ஷ்மணன் அவங்களா கூட இருக்கலாம், இல்லாட்டி யாரும் தெரியல. ஆனா அந்த மேக்சிமம் ராமரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு கை வந்து கழுகோட கை, அதாவது பறவையோட கை மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து ஜடாயுவா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஜடாயுன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ராமாயண காலகட்டத்துல வாழ்ந்த ஒருத்தர் தான் ஜடாயு. அவரும் வந்து அந்த கழுகு அந்த மாதிரிதான் இருப்பாரு. ஸோ அவரோட கை மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா வந்து அவருக்கு வந்து ராவணன் வந்து அந்த ஒரு ரெக்கையை வெட்டிடுவாரு. எந்த லெவல்ல இதை கனெக்ட் பண்ண போறாங்களோ, ஒருவேளை அவரா இல்லாம வேற யாராவது இருக்கலாமா தெரியல. ஆனா வந்து அந்த மாதிரிதான் இருந்துச்சு, அந்த பறவை கை மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ அவரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆயுதத்தை ஹீரோவும் தேடி போறாரு. ஆனா ஹீரோ கையில அது கிடைச்சிருக்கு போறது. அந்த ஸ்டார்டிங்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு கழுகு, அதாவது ஒரு பறவை இருக்கும், அதுக்கு முன்னாடி நின்று ஹீரோ நிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரெய்லரோட இடையில கூட ஒரு பறவைட்ட இருந்து பறந்து போற மாதிரிலாம் ஒரு ஷாட் இருக்கும் பாத்தீங்கன்னா. பறவை பறந்து வரும், அதே மாதிரி இவரும் தாவி குதிப்பாரு. ஸோ அந்த பறவைட்ட இருந்து தான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ராமர் கையில இருந்து வாங்கின அந்த பறவை மாதிரியே தான் அந்த பறவை இருந்துச்சு. அந்த பறவை கையில இருந்து தான் வாங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பறவை இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுகிட்ட இருந்து மறுபடியும் அதை வாங்கிட்டு போய் வில்லனை தடுக்கிறாரு. ஸோ இப்படிதான் வந்து அந்த புக்கு வந்து அந்த வில்லன் கிட்ட கிடைக்காம எப்படி தடுக்கிறாரு, அதான் வந்து ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இடையில வந்து ராமரையே காட்டுறாங்க. ஒருவேளை ராமர் வந்து அந்த காலத்துல அந்த திரேதா யுகமா அதுல இருந்த ராமர் அந்த காலத்துல இருக்கும் போது எப்படி இருந்தாரு, அந்த இது பிளாஷ்பேக்க காட்டுறாங்களா, இல்ல ராமரே இந்த காலகட்டத்துக்கு வந்த மாதிரி காட்டுறாங்களான்னு தெரியல. அதெல்லாம் வந்து படத்தை பார்த்தா தான் தெரியும். ஆனா உண்மையிலே வேற லெவலுங்க. சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ட்ரெயின் ஒரு ஃபைட் வந்துச்சு, அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைட்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்துச்சு, அதுல சண்டை போட்டாங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. படம் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். கிராபிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பாக்குறப்ப அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். உண்மையில படம் வேற லெவல்ல இருந்துச்சு. கிராபிக்ஸ் எல்லாமே பிரிச்சுட்டாங்க, வேற லெவல் தான். 12th செப்டம்பர் தான் ரிலீஸ் ஆகுது. அதாவது செப்டம்பர் 12 தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பாருங்க, ஒரு நல்ல படமா இருக்கும். அதாவது நல்லா கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ வந்து நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.